இல்ல நிக்கிறங்க என்னதுங்க ஐயோ உன பால் சொல்ல பேருங்க அதுங்க யம மேரே நீ உன பார்த்தாங்க யாரை பார்த்த யம 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 ஒரே ஒருத்தா மரியாதை நேரே ஒரே ஒரு ஏர்மாடு நேக்கு உட்கார்ந்து வரதுக்கு அந்த ஏர்மாடு தான் யமனே தாங்க நீ நல்லா ஏர்மாடு மேரிச்சி யம மேரே கேக்குற எடு எடு ஐயா தவறாக பேசக்கூடாது எருமை மாடு மேசிந்தானே எருமாடு ஓ மேசிந்தானே மாடு எருமை மாடு நன்றி மீண்டும் வருக நான் வருக நல்லா இருக்குது நான் கூத்தா நீ அடிக்குது இப்படி வாடா ஏய் யா பரத்த சபை சபை வந்தவா முண்டர்ல நான்டா ஐயோ ஏற்றை வணக்கா சொன்னா தெரியுங்க எப்படி தெரியுது நீ சொன்னா தெரியும் இப்ப எடுத்து நீ சொன்னபோது ஐயா சொன்னபோது தெரியும் சைத்தான் சைக்கிள் வருது நல்லா நின்ற சைத்தான் சைக்கிள் வருது இது எங்க கத்துலாம் நீங்க வந்து நேற்று பார்த்தேன் உட்காந்து வந்து மொத்தா இன்னைக்கு என்ன வாய் தரக்கூடாது அப்புறம் தரக்கூடாது வந்துட்டா வந்துட்டா வந்தவன் வந்தவன் யார் என்று விளக்கு தெரிஞ்சு போர் சொல்லுங்கள் ஐயா இன்னமா புரியல ஒண்ணும் புரியலங்க சொல்லு உலகத்திலே உங்களுடைய நாடு கிரிவிருச்சம் ஆமா கிரி நாடு ஆமா கிரிவிருச்சம் கிரிவிருச்சம் கிரி என்றால் ஆமாங்க மலை மலை மலையும் மலை சார்ந்த இடங்களும் என் நாட்டிற்கு ஆமாங்க கிரிவிருச்சம் பேரு கிரிவிருச்சம் ஒரு நாமதேயம் இந்த உலகத்திலே பிறவில பிறவி அதிசய பிறவி அதிசய பிறவி அற்புத பிறவி அற்புதமான பிறவி என் ஒரு குழந்தை பிறகு போறது இல்ல ஆமாங்க அப்படி அப்போ அதிசயம்னா எப்படிங்க போறீங்க என் படைப்பே அப்படிதான் எப்படி ஐயா உங்க அப்பா எத்தனை அம்மா எத்தனை எனக்கு அம்மா வந்துரியா எப்பாங்க அம்மா வந்துரியா எப்பா ஐயோ அப்பாவா ஆமாங்க சித்தப்பா பெரியப்பா என்ன பெத்தப்பா மொத்தம் ஆனால் எனக்கு தந்தை ஒருவர் தாய் மட்டும் 3 பேர் ஐயா அது எப்படிங்க கேட்கலாம் ஒரு குழந்தை 3 தாய்கள் பிறகுமானு அது எப்படி பாருங்க ஐயா 2 தாயின் கருவிலே பிறந்தீர்கள் இது தாயின் கருவிலே பிறந்தீர்கள் ஒரு தாயால் உற்பணம் உயருது தாயின் அருளினால் உற்பணமானீர்கள் நான் பிறகும்போது எப்படி பாருங்க எப்படி பிறந்தீர்கள் இல்ல தோணிக்கிறேங்க சைலன்ஸ் சைலன்ஸ் அதுக்கு போடு நில்லு தோணிக்கிறேன் கேக்குறதுக்கு கேள்வி பதில் டக் 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 கரெக்ட்டா சொல்லுங்க அது மயிர் மகாராஜா அது மயிர்னு தெரியாது அது மயிர் ஐயா 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 ஐயோ 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 மா தாயே அடடா அதுதான் சிரம் சிரம் நிறைய தலை தலை ஆச்சா உட்காரு சைலன்ஸ் சைலன்ஸ் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படியே உட்காருங்க மொத்த பேரும் அப்படியே நீங்களே உட்காருங்க மஞ்சள் வசியார் உட்காருங்க இது என்ன அது தலை நெத்தி அது மூக்கு அது வாய் அது நெஞ்சு அது
நான் பிறக்கும் போது பிறக்க சமயத்திலே பேர் பாதி சிரம் ஒரு நேத்திரம் ஒரு செவி பேர் பாதி நாசி ஒரு கரம் ஒரு கால் அங்க பிறக்கும் போது அங்க ஈட உலகம் பிறந்தேன். எப்படி பிறந்தான்? நாட்டை மரத மன்னன் அவருடைய அரசாட்சி ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ஒரு மனைவி இரு மனை திருமணம் செய்தார். ஆமாங்க, குழந்தை இல்லை. கானக சென்றார். சண்டகோஷ மகாமுனிவர் அவர் ஆசீர்வாதத்தினால் ஒரு மாங்கனி பெற்று வந்தார். மனைவார் இருவருக்குமே மாங்கனி அறுத்து கொடுத்தார் பார். ஆமாங்க, சொல்லுங்க. எங்க அம்மா ஒரே ராம்பியா எங்க அண்ணன் கொண்டது ரெண்டாவது ராம்பியா தமக்கு வேணாம் என்று அகாயத்தை சந்தித்து சேர்ந்தார். அந்த நேரம் நல்ல நேரம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பாபேர உடையாகும் பாபேர சிறுமானகவும் தாங்கி நிற்கும். ஆமா, அன்னை உமையவள் மாகாளி நகரம் வந்தார்கள். இந்த குழந்தை எடுத்தாங்க. குழந்தை உயிர் வளர்த்தார். மன்னன் கிண்ணறர் குடிடே அந்த வேண்டி எனக்கு கேட்டு போறாடே செல்ஃபு அவர் தள்ளி போக முடியாது. அந்த வேண்டி பெரிய வண்டி வண்டி விட்டுக்கு கீழ இறங்கும்பா. உட்காரு வேற எதுவும் பண்ண உட்காரு. அது ஒண்ணு ரெடி பண்ணு செய்ய மாட்டோம். ஐயோ 30 தேவர்கள் 40 ரிஷி கூட்டாங்க. கிண்ணறர் கெம்பூரர் சிக்த வித்யானந்தர் சித்திய வித்யானந்தர் உங்களை கண்டால் மீறி பேசுறது கிடையாது. ஆமா, நின்று இடத்துல கண்டிப்பா நின்று இடத்துல அடிப்பேன். அடிப்பீங்க எப்படி? நாதாலே உயிர் பெற்றவர். அப்ப எங்க அப்பா கேக்குறார். ஆமா என் குழந்தை பேர் கொடுத்தீங்களே என்னுடைய குழந்தைய குணம் எப்படி இருக்கும்? குணத்தன்மை அப்படின்னு கேட்கும்போது மன்னா இந்த குழந்தை பிறக்கு நேரத்தை குறித்தார். ஆமாங்க, பிறக்கு நேரத்தை குறித்தால் பிராமணர் கண்டால் ஐயரை பாத்தீங்கன்னா பிராமணர் ஐயருனா பிராமணர் அவனை கண்டால் ஒரு மரியாதை மரியாதை கொடுப்போம். சத்திரன் கண்டால் சத்திரியனை கண்டால் உன்னை போல இல்ல உங்களை போல் நானே சத்திரியன் தான். நானும் சுத்தமா சத்திருந்தா உங்களை போல். ஆனா என் ஜாதி அறுபது எனக்கு உங்களுக்கு ஆகாது. ஆமா, என்ன பண்ணுவேன்? ஆமா, தேவடியா துண்டா வெட்டி போடுவேன். என் மூணாவது மாரி துண்டா வெட்டுவீங்க. ஆமாங்க, எனக்கு எப்படி இன்னும் எப்படிங்க
தானே காவலுக்கு வரேன். இப்ப கூத்து ஆறு எனக்கு தெரியாது, அதனால கேக்குறேன். எருமாடு பேசிக்கா. ஆடு. அது வந்து அது முன்னிட்டு பிரிக்கி ஓட்ட உட்காராது. எனக்கு தெரியாதுங்க. பாபா ஒரு சத்தம் அப்படியே தூக்கணும், அதான் அது மதிப்பு. அப்படியே தூக்க மாட்டாங்க. என்ன ஒரு வாரம் இருப்பா செத்த போறாங்க பெரிய போறாங்க இருப்பா ஒரு வாரம் நின்று வச்சா மதிப்புமா சின்ன தூக்குவாங்களே. புரியுதா இல்லையா? இன்னைக்கு சத்தம் 2 மணி தூக்கி போடணும், அப்ப ஜனம் கூடும். இப்படி பாரு நோய் மதிச்சு நடப்பான், அவன் சாவுக்கு ஜனம் வராது. நீ பாதிக்கு போது பஸ்ல மனுஷன் ஆவான் கண்டிப்பா. உடனே எவ்வளவு ஜனம் நிக்குது பாரு. கண்டிப்பா வருவாங்க. அதேதான், அது வந்து சூடோட சூடு. அப்படியே அல்ல துளி ஆமாங்க, கல்யாண வயசு. இந்த நாட்டை ஆமா, எனக்கு மணிமா சுட்டி வைத்தா கூட்டி வைத்தா. எங்க அப்பா. அப்பா. ஆனா எங்க அப்பா பால் எனக்கு 2 பொண்டாட்டி தான். எப்படி எப்படி? 2 மனைவி 2 பொட்டாட்டி. எங்க அப்பா போல எனக்கு உனக்கு 2 தான். அர்த்தி அர்த்தி பிரித்தி பிரித்தி. 2 படம் திரும்ப செய்து ஆமா, 3 குழந்தை 3 குழந்தை, 2 பெண் குழந்தை 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஒரு ஆண் குழந்தை. என் குழந்தை பேரு ஆமாங்க, நந்தனி நந்தினி, சுந்தனி சுந்தரி, ஆண்மகன் ஆண்மகள், சகதேவன் சொல்லக்கூடிய சாம்பார் தேவன். சாம்பார் இல்ல இல்லைங்க, சகதேவன் சாம். ஐயா வரத்த அப்படியே சேர்த்துக்கு வராத விட்டு மேரிக்கும். உன்னதான் கீதல் தெரிக்கணும். சாணி வைத்த வந்துரும். மலையா 3 செல்வங்கள் 3 செல்வங்கள். டேய் ஓ, எல்லாருமே ஆமாங்க, என் குழந்தை தக்க வருவோம். கல்யாண வயசு. எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டுக்கு இருக்கிறாங்க பாரு. ஆமாங்க, அவங்க பொண்ணு தேடி வருவாங்க. பொண்ணு தேடி வருவாங்க. கூட சொல்லிடாத, பொண்ணு தேடி வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணு தேடி வருவாங்க. வருவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நீ கிடையாது அப்படி. பொண்ணு வீட்டுக்கார நானு. நீங்க நானே மாப்பிள்ளை தேடுறேன். மாப்பிள்ளைய தேடுறீங்க. ஓ, அதுக்கு என்ன குறையும்? பொண்ணுக்கு என்ன குறையும்? வீக்னஸா இருக்கும். இல்லப்பா ஒரு கை எப்படி இருக்கும்? டேய் ஓ, வாடா, நான் 1 மடங்கு என் குழந்தை 2 மடங்கு. நீ ஏன் யானி ஆட்டங்கிற? அதுங்க எந்த மாதிரி இருந்ததோ? நான் மட்டும் வரல. ஆமா, இந்த மாதிரி 5 போட்டு முன்னே உட்காந்து பாரு பாடுவாங்க. என்ன ஆமா, 2 செல்வம் எடுத்து என்ன எடுத்தீங்க? 2 குழந்தையும் 2 குழந்தையும் ஒரு தேடுறேன். தேடுறீங்க. எனக்கு யார் மாப்பிள்ளை யார் பிடிக்கணும்? ஓ, மாப்பிள்ளைய பாக்குறீங்க. இறுதியாக இறுதியாக வடமதுரை ஒரு பட்டினம் கட்சிடம் ஆளுமடியவர் ஆளும்படிய உக்ரசேனன் உக்ரேசன் அவருடைய பிள்ளை பிள்ளை கம்சபூபதி கம்சபூபதி அவருடைய வீரத்தை பார்த்தோமா? வீரத்தை பார்த்தீங்க. யார் 2 குழந்தை ஒரே மாப்பிள்ளை கொடுத்துட்டேன். ஐயா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. பேசினா இருக்கிறா. ஆமா, மகாராஜா, நம்ம குழந்தைங்க அழுகுற மாதிரி ஆக்கிதா? அப்பா அருமை தந்தையே. ஓ, என் பெரிய பொண்ணு குரல் மாதிரி கேக்குது. அதேதான். தந்தையே அப்பா அம்மா நாமா ஆயர்பாடி எனக்குடைய கோபால கண்ணன் உன்னுடைய மருமக பிள்ளை படித்திருந்தார் அப்பா. ஓ. நாங்கள் மாங்கல்யம் வேண்டி விட்டோம் அப்பா. ஓ. ஆயர்த்துடப்பா. என்ன ஐயோயோடா? என்னோட மருமக மருமக பிள்ளையே. என் பொண்ணு பாரு, சின்ன பொண்ணு பாரு. ஐயோ, முடிச்சாக்கிது. ஏமா ஏமா நீ ஐவாதீங்கம்மா. அம்மா பெரிய பொண்ணு. ஐயோ அதை கொண்டது யாரு? ஆயர் வாடிலே வளரக்கூடிய கோபால கண்ணன் மருகட்டனை
வச்சுட்டாங்க டேய், ஓ இடம் தெரியாத விட்டானா இடம் போய் காலை இப்போ. காலை விட்டாரு போச்சு இடம் தெரியாத காலை வச்சிட்டாரு இடம் போய் காலை விட்டான். ஆமா போ தள்ளு கிளம்பிட முடியுமா? முடியாது உண்டாட்ட வந்து என்ன பண்ண முடியும் என் மறுபடியும் எப்பேற்பட்ட ஆளு? ஐயா அவன் எங்கன்னு போன போடுறான். அது துக்கத்துல அடிச்சுக்கின்னு வந்துங்க ஏமா சுந்தனி வரா அது நாய்க்கு கொலிங்க அப்போ அது முன்னா அதாங்க டேய் ஓ கொன்றவன் ஆயர்பாடியிலே வழங்கக்கூடிய கோபால கண்ணன் அவன் தான் காலா ஓயிடு வச்சுட்டான கொஞ்ச நேரம் வச்சுட்டாங்க. பாத்தியா? அதுதான் அப்பவே சொன்னேன் ஒரே இடத்துல பொண்ணு கொடுக்காத ரெண்டும் ஒண்ணா தாலியா இருக்கணும் டேய் இப்ப என் வயது 2 தாலியா இருந்ததா? ஆமா அந்த கண்ணை ஒரே ஆளு சாவடிச்சிட்டுனா சாவடிச்சா அவன் எத்தனை பேர் மனைவி மார்க்காங்க? எத்தனை பேர் 1210 பேர். 1210 பேர் அவன் மொண்டாடி தாலி நீ சித்திர கால நான் அரகறேன். கண்டிப்பா அறுத்து தள்ளுங்க நான் அரகாதிக்கு போக மாட்டேன். போக கூடாது காலவ எல்லா இடத்துலயும் கால் வைக்கலாம். அதாங்க சத்திர கும்பல கால் வச்சாவே வச்சாலே விட்ட கூடாது மீற முடியாது. முடியாது அதுதான் பழமொழி எப்ப சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க எருமாட்டுக்கு ஆயம் தெரியாது, எடை பசங்க நாயம் தெரியாது. நியாயம் தெரியாது இப்ப நாயம் தெரியாது உதவாங்க பழப்பாங்க கண்ணை. வாங்க போறாரு நான் முடிவேன். விட்ட கூடாது காட்டில ஓட்டு தெரியும் தெரியும் அந்த இடவே காரியா கொடியா கம்பள காரியா மானம் கஷ்டமாடையான் நடங்க காலா வச்சுக்காருங்க உங்களுக்கு வேலையா விட்டவே கூடாதுங்க ஒரு ஆள் அடிக்கிறேன்னா ஆமாங்க அவனுக்கு 8 பேர் பேக்ரவுண்ட் வருவாங்க. வருவாங்க பக்கபலம் சப்போர்ட் நேத்துனா ஒரு கூத்தாண்ணா நேற்று அந்த ஊர் தான் எந்த ஊர் தான்? இந்த செய்யார் பக்கத்துல வடந்தாண்டலாம் ஒரு குடியார் 1000 தான் பேசினான் தான் ஒருத்தையே அடிச்சு விட்டான். அதான் அந்த குடியாருன்னு 8 புள்ளையா 8 புள்ள 8 புள்ள அந்த தெருவை தூள் தூளா பாருங்க ஒருத்த வாங்கி தரங்கள. ஐயா அதே அதுக்குதான் இலக்காரன் கண்டு பேசக்கூடாது. அதாங்க என்ன உண்மைதான் ஒருத்த அடிக்கிறனா அடிக்கணும் எத்தனை பேர் பேக்ரவுண்ட் வராங்க? கடம்பலம் எவ்வளவு இருக்குது தெரிஞ்சுதான் கை வைக்கணும். தெரிஞ்சுக்கணும் இப்ப என் மரம் புள்ள ஆமாங்க யாரு கம்சபூபதி கம்சபூபதி கொண்டுட்டான். அந்த திருட்டு பையன் ஓட் தள்ளிட்டாரு அந்த பேமானி வேலை முடிஞ்சு போச்சு அந்த பொட்டை பையன் கொண்டுட்டான். அவங்க மாமனார் நானு நீங்க 21 அக்டோபர் சேனைக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரர் படைபலம் என்ன? ஆமாங்க நான் ஒருவேடு ஆமா என் நிலத்து பார்த்தானா பாகல பார்த்துருந்தா முன்னாடி வேலை செஞ்சிருக்க மாட்டாரு விடுவேனா? விடக்கூடாதுங்க. டேய் ஓட் தள்ளு. அவன் செத்தன கால எந்த கேணியாட்டில் பார்த்துக்காந்தாலும் சரி சரி கால பில்லு இல்லாத எந்த கரம்பு விட்டு ஆடி மேய்ச்சிருந்தாலும் சரி சரிங்க உன் மேலே வெறுமலையே தள்ளுறாங்க. அதை எட்டி எட்டி உதைக்கிற அந்த கண்ணனை வெட்டி தள்ளுங்க விடக்கூடாது